என் பேர் சகிலா. நான் திருவள்ளூர் மாவட்டம் புதூரில் இருக்கிறேன். 2 ஆம்பளை பசங்க எனக்கு. எங்கள் வீட்டுக்காரர் விவசாயம் பண்ணுறாரு. எனக்கு 10 வருஷமாக தைராய்டு பிரச்சனை. ரொம்ப அவதிப்பட்டேன். நான் கஷ்டமெல்லாம் பட்டேன் அந்த தைராய்டுனால. தைராய்டு பிரச்சனை கை கால் வீங்கிடும், சாப்பிட முடியாது, ரொம்ப வலி ஆகிடும், மூச்சு வாங்கும், நடக்க முடியாது, ரொம்ப உடம்பு ரொம்ப பாரம் ஆகிடும். தைராய்டு வந்ததுனால தான் கை காலெல்லாம் வீங்கும், முகம் வீங்கிடும், வேலை செய்ய முடியாது, கொஞ்சம் நேரம் செய்யறதா கொஞ்சம் நேரம் படுப்பாங்க, இப்படி சோர்ந்து போயிடுவாங்க. கொஞ்சம் தளவு எங்கேயுமே நடந்தும் போக முடியாது. ரொம்ப கஷ்டம்தான் எனக்கு. உட்காந்துக்குனா எழுந்துக்க கூட முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். எங்கள் அத்தை வந்து தைராய்டு பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த தைராய்டு இருக்கும்போது அவங்களுக்கு கை வீங்கிடும், கால் வீங்கிடும், முகம் வீங்கிடும், பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அவங்க ரொம்ப உடம்பெல்லாம் வீங்கிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்க. ஒரு தண்ணி சாப்பிட்றதுக்கு கூட, அவங்களுக்கு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு கஷ்டம் தான். நடந்து போக முடியாது, நடக்க முடியாது, எந்த வேலையுமே அவங்களால செஞ்சுக்க முடியாது. ஒரு பக்கத்துலேயே இருக்கிற தண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்கு கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தூக்கமே வராது எனக்கு. நைட்லேயும் தூக்கம் வராது, பகல்லையும் தூக்கம் வராது, தூக்கன்றதே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு டாக்டர் செக்அப் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு மாத்திரை சாப்பிடுமா, 3 வேளை மாத்திரை சாப்பிடுன்னு சொன்னாங்க. சரி 3 வேளை மாத்திரை சாப்பிட்டா குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளைக்கு 7 மாத்திரை சாப்பிட்டேன். 7 மாத்திரை சாப்பிட்ட பிறகும் எனக்கு குறையில, அது ஜாஸ்தியாகவே இருந்தது. டாக்டர் என்ன சொன்னாருன்னா, இவங்களுக்கு வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணாலும் 3 மாதம் தான் உயிரோட இருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணலைனாலும் 3 மாதம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் ரொம்ப மனதளவில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படின்னா சொன்னாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணாலும் 3 மாதம், ஆப்ரேஷன் பண்ணலாலும் 3 மாதம்னு சொல்லிட்டாங்களே. சரி நாங்கள் வீட்டுக்கு போய் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க. இப்படி இருக்கிற நிலமையில் 2024 மே மாதம் 4 மாவடியில் ப்ரேயர் நடந்துச்சு, விடுதலை முகாம். அதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப முடியாத நிலமையில தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். ரெண்டாவது நாள் கூட்டத்தில் நான் தைராய்டுக்காக அழுது ஜபம் பண்ணிக்கின்னு இருந்தேன். அப்போ மோகன் ஐயா வந்து தைராய்டுக்காக அவரும் ஜபம் பண்ணார். அவரும் ஜபம் பண்ணும்போது நான் அழுது ஜபம் பண்ண, ஆண்டவரே எனக்கும் விடுதலை கூட, ஆண்டவரே ஐயா ஜபம் பண்ணுறாரு, எனக்கும் விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஜபம் பண்ணேன். அப்போ எனக்குள்ளே அவரும் கயிற்றுலேருந்து கட்டி விடுதலை ஆகுது, தைராய்டு கட்டின்னு மோகன் ஐயா ஜபம் பண்ணார். அப்போ நானும் அழுது ஜபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற கட்டியும் போனப்பா, எனக்கு ஒரு சுகம் கூட, ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு சுகம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழும்போது எனக்குள்ளே கயிற்றுலேருந்து முள்ளு ஆகணும் வெளியே போச்சு. ஜபம் முடிஞ்ச உடனே அவங்க மூஞ்ச பார்த்தேன் நான். அவங்க கழுத்து இருந்த கட்டி உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்ககிட்ட நான் பேசும்போது அவங்க நல்லா என்கிட்ட பேசுனாங்க. மீட்டிங் போயிட்டு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ எந்த மாத்திரை மருந்து சாப்பிட்றதில்ல, நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், நல்லா நடக்கிறேன், எல்லா வேலையும் செய்கிறேன். எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, உடம்பு ஃப்ரீயாக இருக்குது எனக்கு. இப்போ கை கால் கூட எனக்கு வீங்கிறது கிடையாது, கைத்து வீங்கும், தலை வீங்கும், எதுவுமே கிடையாது. இப்போ வீட்டு வேலை எல்லா வேலையும் செய்கிறேன். இப்போ போன மாதம் வந்து எங்கள் அத்தைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தோம். தைராய்டு வந்து நார்மல் நிலைமை ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு தைராய்டு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் என்ன 3 மாதம் தான் இருப்பேன்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் என்ன இவ்வளோ நாள் உயிரோடு வச்சுன்னு இருக்கிறாரு. எனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி.